ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஹேக் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக நாய்ஸ் வரும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வண்டி வெஹிக்கிள் சவுண்ட்லாம் வரும் கைஸ். ஸோ இப்போ நான் வந்து ஹேக் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, ஹெட் ஆயிடுச்சா. ஒரு டபுள் எடுத்துக்கிறேன். ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குப்பா. பார்த்தீங்களா, பாடியில் தான் அடிக்கிறேன், ஹெட்டு போகுது. பார்த்தீங்களா, அடுத்து டெசர்ட்டு. பார்த்தீங்களா, பாடியில் தான் அடித்தேன், ஹெட்டு. ஸோ இந்த ஹேக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். மதுரகரனை கொஞ்சம் எப்போன்னு பார்த்து ஸோ இந்த ஹேக் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் மோட் எஃபிஎஸ்ங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, தான் அந்த ஆப்பு. ஸோ அந்த ஆப் ஏற்றிட்டு உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய விளம்பரம்லாம் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கைஸ். என்ன பார்த்தோம், பொறுமையாக ஓடும், ஆடு போட்டோம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா யூஎஸ், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆடு வரும், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மறுபடியும் ஆடு வரும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது ஆடாக வரும் கைஸ், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருங்க கைஸ். வர வர நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க, ப்ளே கொடுங்க. அடுத்து ஆடு ப்ளே கொடுத்துருக்கீங்களா. இப்போ வந்து இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா, பேலன்ஸு, கேம் மோடு, பேட்டரி சேவர். கேம் மோடு சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஆடு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ வந்து இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது ஓகேங்களா ஆடு. நீங்கள் வந்தோடனே இப்படி இருக்கும், நீங்கள் அதை வந்து கேம் மோடு சூஸ் பண்ணி ரன் கொடுத்துருங்க ஓகேங்களா. ரன் கொடுத்துட்டிங்களா, அடுத்து கீழே ஆடாங்க பார்த்தா ஓகே ஆடு கேம் மோட் பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு அந்த அழுத்திக்கோங்க. என்னெல்லாம் கேம் வச்சுருக்கீங்கன்னு காட்டும். அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கொடுத்துக்கோங்க. அதில் வேறு கேம் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் கேம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இங்கே கேம் வந்துருக்கு ஃப்ரீ ஃபயர். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ், லாக் பிரைட்னஸ் லெவலும், ஆடியோஸ் இதெல்லாம் தேவையில்லை. அப்புறமேட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து 60 FPS இருக்கும். நீங்கள் வந்து அது 144 FPSக்கு மாற்றிக்கோங்க. 144 FPS மாற்றிட்டிங்களா, அதுதான் அவ்வளோதான் கைஸ். அப்படியே ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்துருங்க. 144 FPS வச்சுட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா கேம்லேயே செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கேமுக்குள்ளே வந்தோடனே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சென்சிட்டிவிட்டி போயிட்டீங்கன்னா இது ஜெனரலாக இருக்குல்ல, இந்த டிஃபால்ட்டுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா இங்கே எல்லாமே மாறிடும். அப்புறம் என்ன போட்டு பார்க்க வேண்டியது தான். அப்புறம் இன்னும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை சொல்ல மாட்டேன் கைஸ். டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஹை எஃப்பிஎஸ்ன்னு இருக்குல்ல, அது நார்மலில் இருக்கும், ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பிளோரர் ஃப்ரேம் ரேட் பூஸ்ட் இருக்குல்ல, அது ஆஃபில் வச்சுக்கோங்க. ஆஃபில் வச்சிட்டிங்களா, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, கன்று தான். கன்று எடுத்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. புழுதா இப்போன்னு பார்த்து ஒன்று கூட இல்லை, பக்கத்தில் இருக்குல்ல. கன் சரியில்லை எனக்கு. நைட்டு எம்டனடு பாருங்க, பார்த்தீங்களா, பாடியில் அடிக்கிற ஹெட் உழுது. ஸ்கில்ஸே தேவை கைஸ், இதெல்லாம் கன் அப்டேட் பண்ணிங்க. டெசர்ட்
நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ். 1 பார்த்தீங்களா கைஸ்? ஆனால் கேம் வந்து தலைக்கேற்றம் போகும். இப்போ ஏக்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே இங்கே 4-5 பேர் ஓட்டிருக்கானுங்களே, இவங்ககிட்ட போய் கொஞ்சம் சரசம் வச்சுப்போம். லாஸ்ட் அடி ஹெட்டு தான். அதே மாதிரி தான் ஷேக் இல்லையா? லாஸ்ட் அடி ஹெட்டு தான் விடுவோம். மண்டையிலே விடுவோம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த சேனல் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஐடி பேன் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பாகுது. ஒரு வேளை பேன் ஆச்சுன்னா இறைவனிடம் கையேந்துங்கள். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரைனிங் மேட்ச் போகலான்ட்டு இருக்கேன். ட்ரைனிங் மேட்ச் போகலாம், ஏன்னா நாய்ஸியாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த ஒன் டாப் கன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒன் டாப் கன்னு பயங்கரமாக ஹெட் விழுக்குது. வேலை பார்த்து ஒன்றும் இல்லை, 1 வேலை பார்த்து ஒரு ஹெட்டும் இல்லை. அப்போ தான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணும்போது தான் நீ செல்லம் விழுவோம். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்போ எல்லாம் உழுது. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணும்போது எல்லாம் ஹெட்டாக விழுகுது. ஐயோ பார்த்து என்னங்கடா இது, சேனல் இது ஆஃப் ஆகிடுச்சு. சேனல் ஆஃப் ஆன மாதிரி தெரியுது. சேனல் தான் ஆஃப் ஆகிருக்குமோ, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தெரிஞ்சு பேனல் தான் ஆஃப் ஆகிருக்கும். ஆமாங்க, இவ்வளோ நேரம் நல்லா அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் போய் நான் பேனல் போடுறேன். ஒவ்வொரு வாட்டி போகணும்னு நோ சொல்லுங்க. நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்களே அதை பார்த்து ஆஃப் பண்ணாதான். என்னன்னு தெரியல, கேடு கட்டது வீடு ரெக்கார்டிங் எடுக்கும்போது ஒரு கர்மமும் நடக்காது. அதுதான் எனக்கு தெரியல. இருந்துச்சு. சரி, நாம் பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரைனிங் கிரவுண்டு மட்டும் போவோம். ட்ரைனிங் கிரவுண்டு போகலாமா? இந்த பேனல் வச்சுட்டு
அதே மாதிரி கைஸ் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ டிஸ்பிளேல போயிட்டு FPS ஹைலையும் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரேம் ஆஃப்லேயும் வச்சுருக்க சொன்னேன். ஆஃபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் இருக்க செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கோம். பார்த்துக்காங்க, எப்பயும் இருக்க செட்டிங்ஸ் தான் இருக்கா. பட் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு விளாடுங்களேன், சரியான ஹெட்டாக விழுவோம். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஆனால் நல்லா ஹெட் விழுணும்னா நீங்கள் ஆன் பண்ணுங்க. இல்லை நான் ஓரளவு அடித்தா போதும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆஃபில் விளாடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாய்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பாய் பாய், டேக் கேர் கைஸ். நான் முன்னே பார்த்தீங்கன்னா சும்மா தான் சொன்னேன், அதாவது ஐடியில் பேன் ஆகுன்ட்டு. சும்மா தான் கைஸ், அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன். ஐடி 100% பேன் ஆகாது. ஏன்னா பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் உட்காந்து விளாண்டுருக்கிறது என்னோடய மெயின் ஐடி இவ்வளோ நேரம் பேனே ஆகலை. ஏன்னா 3 days நான் அந்த ஹேக் போட்டிருக்கிறேன். ஹேக் இல்லை, இது வந்து சேனல், ஓகேங்களா. சேனல் போட்டு நான் வாட்டுக்கு விளாண்டுருக்கிறேன். ஹேக்கு சேனல் ஒன்று வேண்டாம், வந்து ஒன்று தான். அதாவது நெல்லியம் பார்த்து ரொம்ப பேன் ஆகுது. பேன் ஆகுது ஐடியா வேறு அவ்வளோதான்.